செங்கல்பட்டு மாவட்டம் நெல்லிக்குப்பம் ஊராட்சியில் உள்ள நெல்லிக்குப்பம் பஞ்சாயத்து அலுவலகத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மக்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் இதயவர்மன், ஊராட்சி மன்ற தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள், திமுக, விசிக கட்சி பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதல்ல அந்த பெல்ட் ஏரியான்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் சென்னையினுடைய மையப்பகுதியிலிருந்து 25 மைலுக்கு ஆட்சேபனகரமற்ற இடம், அரசு நிலங்கள் 2 வகைப்படும். ஒன்று ஆட்சேபனகரமற்ற இடம், இன்னொன்று ஆட்சேபனகரம் உள்ள இடம். இது பேர்லேயே உங்களுக்கு தெரியும். ஆட்சேபனா அப்ஜெக்ஷனபிள் லேண்ட், நான் அப்ஜெக்ஷனபிள் லேண்ட். நான் அப்ஜெக்ஷனபிள் லேண்டாக இருந்தால் ஒருத்தருக்கு பட்டா மாற்றி கொடுக்கலாம், அரசாங்கம் நிலத்தை கொடுக்கலாம். இந்த நான் அப்ஜெக்ஷனபிள் லேண்ட்ல தான் மேய்க்கால் நிலங்கள் இருந்தது. எப்போ வரைக்கும் இருந்ததுன்னா 2021 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் அது நான் அப்ஜெக்ஷனபிள் லேண்டாக தான் இருந்தது. இன்னைக்கும் நான் அப்ஜெக்ஷனபிள் லேண்ட் தான் அது. ஆனால் இன்றைக்கு அது மாற்ற முடியாத ஒரு நிலையை நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுருச்சு. நிலத்தெல்லாம் வகை மாற்றம் பண்ணக்கூடாது, வகை மாற்றம் பண்ணி யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஒருவேளை வகை மாற்றம் பண்ணி யாருக்கா கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அது யாருக்கா இருக்கலாம்னா அரசாங்கத்துக்கு மட்டும்தான் இருக்கணும். சரி, ஒருவேளை அரசாங்கத்துக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா கூட நீங்களா அதை கொடுத்துடக்கூடாது. இப்போ நம்ம கலெக்டர் உதாரணத்துக்கு இப்போ நெல்லிக்குப்பம் ஊராட்சிக்கு ஒரு அலுவலகம் வேணும், பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு, கவர்மெண்ட் இடம் இருக்குன்னா கலெக்டர் கொடுக்கலான்னு கொடுக்க முடியாது. அது மேய்க்கால் இடமா இருந்தா இதை நாங்கள் கொடுக்க போறோம், இந்த மேய்க்கால் இடத்துக்கு மாற்றா இந்த இடத்துல இடம் கொடுக்க போறோம் அப்படின்னு அவர் சொன்னா மட்டும் போதாது. இதை நீதிமன்றத்தில் எடுத்துட்டு போய் தாக்கல் பண்ணணும். ஏன் இவ்வளவு விரிவா பேசுறேன்னா மக்கள் நினைக்க கூடும், என்ன ஒரு கவர்மெண்ட்ல ஒரு அதிகாரத்தில் இருப்பாங்க, இவங்க கிட்ட ஒரு மனுவை கொடுக்குறோம், உடனே அதை நடவடிக்கை எடுக்க முடியலன்னா இதற்கு முட்டுக்கட்டையாக நீதிமன்றம் இருக்கிறது, நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது. அப்ப அதை ஓவர் கம் பண்ண முடியுமா, அதை தாண்ட முடியுமா? முடியும். அதற்கான நடைமுறையில் இன்றைக்கு அரசு ஈடுபட்டு இருக்கிறது. அப்ப கலெக்டர் ஒரு திட்டத்தையே நீதிமன்றத்துக்கிட்ட போய் ஒப்புதல் வாங்கி தான் வரணுன்ற மாதிரியான ஒரு நிலை இதே இடங்களை பொறுத்தவரை இருந்த நிலை. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து காற்றுடன் கூடிய தொடர் சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் பணிக்கு செல்பவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் காற்றுடன் கூடிய தொடர் சாரல் மழை முதல் மிதமான மழை பெய்து வருவதால் கடும் குளிர் நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து காற்றுடன் கூடிய தொடர் மழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று ஒருநாள் உதகை, குந்தா ஆகிய வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மின் உற்பத்தி மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு திருவாரூர் வட்ட தமிழ்நாடு மின்சார வாரிய கிங்மேன் தொழிற்சங்கம் சார்பில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 63,000 காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் கிங்மேன் பணியாளர்களை கள உதவியாளராக மாற்றிட வேண்டும், கிங்மேன்களுக்கு தங்கள் சொந்த ஊரிலேயே இடமாற்றம் செய்து பணி வழங்கிட வேண்டும், உடற்தகுதி தேர்வு மற்றும் எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 5,493 கிங்மேன்களுக்கு உடனடியாக பணி ஆணை வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மின்வாரிய கிங்மேன் தொழிற்சங்க மாவட்ட தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட கிங்மேன்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் கோவை மாநகரத்தில் அடுத்த வாரம் புத்தக திருவிழா நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கல்லார் சச்சிதானந்தா ஜோதி நிகேதன் பள்ளியில் புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் வகையிலும் மாணவர்களிடையே புத்தகங்களை எழுதும் ஆற்றலையும் சுய சிந்தனைகளை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் 1000 மாணவர்கள் புத்தகங்களை வாசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோவை புத்தக கண்காட்சியின் துணைத் தலைவர் ராஜேஷ்குமார், கவிஞர் கவிதாசன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவர்களிடம் புத்தகங்களை வாசிப்பதன் அவசியம் குறித்து பேசியதுடன் மாணவர்களுடன் அமர்ந்து புத்தகங்களை வாசித்தனர். விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் பாண்டி லட்சுமி தம்பதியினர். இவர்கள் இருவரும் திருவேற்காட்டில் வசித்து வந்தனர். இந்நிலையில் இருவரும் சென்னையிலிருந்து பூந்தமல்லி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது மதுரவாயல் அருகே வந்தபோது அங்கு பறக்கும் பாலம் அமைக்கும் பணிக்காக வைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலியில் மோதி கீழே விழுந்துள்ளனர். அச்சமயம் பின்னால் வேகமாக வந்த ஈச்சர் லாரி 2 பேர் மீதும் ஏறியதில் இருவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் லாரி ஓட்டுநர் ராகுல் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலை விபத்தில் கணவன் மனைவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள சோலையாறு, பரம்பிக்குளம் ஆகிய பாசன திட்ட அணைகளில் சேகரிக்கப்படும் தண்ணீர் காண்டூர் கால்வாய் வழியாக திருமூர்த்தி அணைக்கு கொண்டு சென்று கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 4 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் திறந்துவிடப்படுகிறது. தற்போது காண்டூர் கால்வாய் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் திருமூர்த்தி அணைக்கு தண்ணீர் கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாத நிலை உள்ளதால் பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டத்திற்குட்பட்ட காங்கயம், வெள்ளக்கோவில் பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பொள்ளாச்சி, பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்ட செயல் பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் அதிகாரிகள் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள் பணிகளை நிறைவு செய்து காண்டூர் கால்வாய் வழியாக திருமூர்த்தி அணைக்கு தண்ணீர் திறக்கப்பட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேல் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். ஆனால் அதிகாரிகளின் உறுதியை ஏற்க மறுத்த விவசாயிகள் தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் காண்டூர் கால்வாயை சீரமைப்பு பணிகள் மிக மிக தாமதமாக மெத்தன போக்குடன் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் மழை பெஞ்சு அணைகள் நிரம்பியும் தண்ணி எடுக்க முடியல. ஆனால் ஆயக்கட்டு முழுவதும் கடுமையான வறட்சி. கோழிக்கு தண்ணி இல்லை, ஆட்டுக்கு தண்ணி இல்லை, மாட்டுக்கு தண்ணி இல்லை, தென்னை மரத்தில் வெங்காயம் முறை வறந்துட்டு இருக்குது. ஆக இவங்க கால்வாய் பணியை மிக மிக மெத்தனமாக செய்வதால் ஆயக்கட்டு விவசாயிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே அந்த காண்டூர் கால்வாய் சீரமைப்பு பணியை போர்க்கால அடிப்படையில் செய்ய சொல்லி நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு எங்களுக்கு அவகாசம் வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் 2 தண்ணி ஏற்கனவே நாங்கள் விட்டு கொடுத்தோம். அப்படி விட்டு கொடுத்தும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 700 மீட்டரில் 600 மீட்டர் முடிச்சுட்டு 100 மீட்டர் ஒரு வாரத்துக்குள்ளே முடிக்க முடியும், 5 நாளில் முடிக்க முடியும். ஆனால் அதுக்கு எங்களுக்கு 25 நாள் டைம்னு 20 நாள் டைம்னு கேட்குறாங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் 1ஆம் தேதி காண்டூர் கால்வாயில் தண்ணி எடுத்து ஆகஸ்ட் 15க்குள்ள எங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் தீர்வை கொடுத்தா தான் நாங்கள் இங்கிருந்து களைவோம். இல்லையே தொடர் காத்திருப்பு போராட்டம் இங்கிருந்து தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, இது திருமூர்த்தி அணைக்கு உட்பட்ட 3,77,000 ஏக்கர் வெள்ளக்கோயில் கடைமடையில் தொடங்கி செஞ்சேரிமலை, திருப்பூர், பிஏபி ஆயக்கட்டுக்கு உட்பட்ட எல்லா பகுதிகளிலிருந்தும் விவசாயிகள், விவசாய சங்க தலைவர்கள், பாசன தலைவர்கள் எல்லோருமே வந்திருக்கோம் ஐயா. திருச்சி மாவட்டம் கள்ளுப்பட்டியில் வசித்து வருபவர் தியாகராஜன். இவரது வீட்டில் கடந்த மார்ச் மாதம் 35 சவரன் நகை கொள்ளை போனது குறித்து துவரங்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கோவில்பட்டியைச் சேர்ந்த சூரியபிரகாஷ், இவரது தாய் கஸ்தூரி, திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சத்யராஜ் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்திலிருந்து சொட்டவனம் கிராமம் வரை செல்லக்கூடிய அரசு பேருந்தில் மழையில் நனைந்தபடி அரசு பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் படிக்கட்டில் பயணம் செய்யும் வீடியோ வெளியாகி பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே விருதாச்சலத்திலிருந்து கிராமப்புறங்களுக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்துகளை கூடுதலாக இயக்க வேண்டும் எனவும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்ய போக்குவரத்து துறை அதிகாரிகள் வழிவகை செய்ய வேண்டும் என்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3 குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ஈரோட்டில் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் HMS மாவட்ட செயலாளர் சண்முகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக சட்டத்துறை மாநில இணை செயலாளர் ராதாகிருஷ்ணன், தொழிற்சங்க நிர்வாகிகள் சின்னசாமி, கோபால், ஜோதிமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற 3 கொடிய நஞ்சு தடவிருக்கிற குற்றவியல் சட்டங்களை, திருத்தங்களால் சொல்லக்கூடிய சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கைக்காக இந்த முடக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலேய காலனி ஆதிக்க சட்டத்தை மாற்றுகிறோம் என்ற பெயரில் வடமொழி கடந்திருக்கிற இந்தியில் இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்துடைய 348 உறுப்புக்கு புறமாக இருக்கக்கூடிய இந்த பாரதிய நியாய சங்கீதா என்று சொல்லக்கூடியதும், பாரதிய நக்ரிக் சுரக்ஷா சங்கீதா என்று சொல்லக்கூடியதும், பாரதிய சாட்சிய அவிதை சொல்லக்கூடிய 3 பெயர்களுமே அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என்பது மட்டுமல்ல, இந்த வழக்கிலே ஏறக்குறைய 90 விழுக்காடு பழைய சட்டங்கள் இருக்கக்கூடிய அதே பிரிவுகளை ஒட்டியும் வெட்டியும் மாற்றியும் அமைத்திருக்கிறார் தவிர புதிய மாற்றம் எதுவும் கிடையவில்லை. கமா புஸ்டாப்புட பழைய சட்டங்கள் பிரிவை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இதில் பூத்தப்பட்டிருக்கிற புதிய மாற்றம் சொல்லக்கூடிய மட்டும்தான் மிக ஆபத்தானது என்று கேட்டால், அமித்ஷா சொல்வதைப் போல இது விரைந்த நீதி அல்ல, மாறாக மறுக்கப்பட்ட நீதியாக மாறியிருக்கிறது.
அரியலூர் பேருந்து நிலையத்தில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட நீண்ட தூர பயணத்திற்கு 7 புதிய பேருந்துகளின் பயன்பாட்டை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து அமைச்சர் சிவசங்கர், மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி, அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பேருந்தில் சிறு தூரம் பயணம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆரப்பாக்கம் பகுதியில் ரிச்சர்ட் என்பவர் வசித்து வருகிறார். இவரது மகன் டோனி ஆத்தஞ்சேரியில் உள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் டோனி சரியாக படிக்கவில்லை என கூறி பெற்றோர் கண்டித்ததால் கடந்த ஜூன் 25ஆம் தேதி டோனி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். டோனியின் இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் ரிச்சர்ட், தாய் மீனாட்சி மற்றும் சகோதரி ஜெஸ்ஸி ஆகியோர் தவித்து வந்தனர். மேலும் மகன் இறந்த தேதியிலிருந்து தாய் மீனாட்சி வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். இந்நிலையில் மகனின் 30வது நாள் மகனுக்கு பிடித்த பொருட்களை வைத்து படைத்துவிட்டு துக்கம் தாங்காமல் தாய் மீனாட்சி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மகன் இறந்த துக்கம் தாங்காமல் மகன் இறந்த அதே தேதியில் அதே நேரத்தில் தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அரசரடி ரயில்வே மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட், வாலிபால், இறகுப்பந்து போட்டி மற்றும் தடகள போட்டி உட்பட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த விளையாட்டுப் போட்டிகளில் மதுரை ரயில்வே கோட்டத்தைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் மதுரை கோட்ட மேலாளர் ஸ்ரீவஸ்தவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் வழங்கினார். செங்கல்பட்டு நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள புனித பேருந்து நிலையத்தில் நமக்கு நாமே திட்டம் மற்றும் செங்கல்பட்டு வணிகர் சங்க பங்களிப்பு நிதியுடன் சேர்த்து 4,50,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் கடந்த ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. தற்போது முறையான பராமரிப்பு இல்லாததால் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் முழுவதும் தூசி படிந்து பாழடைந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக பயணிகள் குடிநீரை அதிக விலை கொடுத்து வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பழுதடைந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும். மேலும் கூடுதலாக குழாய்கள் அமைத்து தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி கடற்கரை சாலையில் உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 442ஆம் ஆண்டுக்கான திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கூட்டு திருப்பலி நடைபெற்றது. பின்னர் பனிமய மாதா உருவம் பொறித்த கொடியை ஊர்வலமாக அருள் தந்தைகள் கொண்டு வந்து பேராலயம் எதிரே உள்ள கொடிமரத்தில் மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் பங்கு தந்தைகள் மற்றும் பொதுமக்கள் கொடியை பிடித்து ஏற்றினர். அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புறாக்கள் மற்றும் பலூன்களை பறக்கவிட்டு கைகளை தட்டி தங்கள் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினர். மேலும் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி, மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சாணர்பட்டி, சிலுவத்தூர் அருகே உள்ள மாங்கமணத்து ஊரில் புனித சத்யாகப்பர் தேவாலயம் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் ஆலய பெருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு 327ஆம் ஆண்டு பெருவிழா 3 நாட்கள் நடத்த முடிவு செய்யப்பட்டு கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயர் பாலுசாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பின்னர் புனித சத்யாகப்பர், புனித பனிமய மாதா மற்றும் புனிதர்கள் உருவங்கள் அச்சிரிக்கப்பட்ட தேர் பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ஆகவே புனித சந்தியாகப்பர் புதுமை வழங்கும் புனித இடமாக திகழ்கிறது. மக்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி பல நன்மைகளை தங்களுக்கும் தங்கள் குடும்பங்களுக்கும் பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த திருவிழாவானது மத நல்லிணக்க விழாவாகவும் திகழ்கிறது. இங்கே சாதி மத பேதமின்றி எல்லா மக்களும் ஒன்று கூடி புனித சந்தியாகப்பர் வழியாக நிறைய ஆசிரியை பெறுகின்றார்கள். ஆகவே இந்த விழா நாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறேன். நம்பிக்கையுள்ள அனைவரும் இந்த திருத்தலத்திற்கு வந்து சந்தியாகப்பர் வழியாக உங்களுக்கு தேவையான நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். சந்தியாகப்பர் வழியாக இறை ஆசீர் உங்களோடு நிறைவாய் தங்குவதாக. கார்கில் போர் 25ஆம் ஆண்டு வெற்றி விழாவை முன்னிட்டு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் அமைந்துள்ள மேஜர் சரவணனின் நினைவு ஸ்தூபிக்கு என்சிசி குரூப் கமாண்டர் கர்னல் விஜயகுமார், நிர்வாக கமாண்டிங் கர்னல் ஷியாம் சாரதி, தமிழ்நாடு பட்டாலியன் கமாண்டிங் அதிகாரி கர்னல் அருண்குமார், மாவட்ட வருவாய் அலுவலர் அருள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தேசிய மாணவர் படையினர் மற்றும் பொதுமக்கள், என்சிசி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட OMR சாலையில் தனியார் நிறுவனங்கள் சாலை ஓரங்களில் 300க்கும் மேற்பட்ட பேனர்களை வைத்துள்ளனர். இந்நிலையில் திருப்போரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் காற்றின் வேகத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் ராட்சத பேனர் திடீரென கிழிந்து அருகே இருந்த மின்கம்பி மீது விழுந்தது. இதனால் கம்பத்தில் இருந்த மின்கம்பி அறுந்ததால் அப்பகுதியில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் பாதிக்கப்பட்டது. இதனை அறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் சம்பவ இடத்திற்கு சென்றார். பின்னர் மின்வாரியத்துறை அதிகாரிகளை வரவழைத்து உடனடியாக மின்கம்பங்கள் சரி செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுப்பிரமணியபுரம் வடக்கு 2வது குறுக்கு தெருவில் ரத்தின செல்வம் என்பவர் வசித்து வருகிறார். இவர் தனது மனைவி வினோதினியுடன் சென்னையில் வீடு எடுத்து குடும்பம் நடத்தி வந்த நிலையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ரத்தின செல்வம் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு வினோதினியின் கோரிக்கையை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆத்தூர் நீதிமன்றத்திற்கு மாற்றியது. இந்நிலையில் ஆத்தூர் நீதிமன்றம் ஜீவனாம்சம் 10,000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டும் ரத்தின செல்வம் வழங்காமல் இருப்பதாக கூறி வினோதினி தனது 8 வயது குழந்தையுடன் தர்ணாவில் ஈடுபட்டார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ரத்தின செல்வத்தின் தந்தை மற்றும் தாயுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் இரு தரப்பையும் காவல் நிலையத்திற்கு வருமாறு கூறிவிட்டு சென்றனர். தஞ்சை மாவட்ட விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டிற்கும் உரிய ஒதுக்கீடு செய்யப்படாததை கண்டித்து கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விவசாயிகள் ஒன்றிய அரசை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மரத்தில் ஏறி தொங்கியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் வரும் 31ஆம் தேதி ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையை எரித்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறினர். இந்திய ஒன்றிய அரசின் பட்ஜெட்டிலே விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா ஆந்திராவும் பீகாரும் மட்டும்தான் இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களாக கருதப்பட்டு ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு வாக்களிக்காத மக்கள் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு புறக்கணிக்க செய்யப்பட்டு விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை. குறைந்தபட்ச ஆதார விலை சட்டம் அறிவிக்கப்படவில்லை. அதே போல மின்சார திருத்த சட்டம் திரும்ப பெறவில்லை. விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிற அந்த இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிற கடன் தள்ளுபடியும் செய்யவில்லை. எனவேதான் கண்டித்து இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். வருகிற 31ஆம் தேதி பட்ஜெட்டை, இந்திய அரசின் பட்ஜெட்டை நாங்கள் விவசாயிகள் இந்தியா முழுவதும் எரிக்கப் போகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பூங்கா அருகே காஞ்சிபுரம் சாலையில் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த ஒரு சொகுசு காரை கவனித்த காவல்துறையினர் காரின் உரிமையாளரிடம் விசாரித்தனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த காவலர்கள் அந்த காரை சோதனை செய்ததில் பெட்டி பெட்டியாக பாண்டிச்சேரி மாநில அரசு மதுபானங்கள் இருப்பது தெரியவந்தது. மேலும் மதுபானங்களை கடத்தி வந்த நபர் ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரிபிரசாத் என்பதும் பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருந்து ஆந்திர மாநிலத்திற்கு அரசு மதுபானங்களை எடுத்து சென்று அதிக விலைக்கு விற்பனை செய்து லாபம் பார்த்து வந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மதுபானங்கள் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்த போலீசார் மதுபானங்களை கடத்தி வந்த நபரை கைது செய்தனர்.